ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2010 ரிலீஸ் ஆன தி வாக்கிங் டெத் அப்படிங்கிற ஜாம்பி வெப் சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்லயே யாருமே இல்லாத ஒரு ரோட்டை காமிக்கிறாங்க. அந்த ரோட்ல தூரமா ஒரு கார் வந்துட்டு இருக்கு. அப்படி வந்துட்டு இருந்த கார் ஒரு இடத்துல கேஸ் இல்லாம நின்னு போக அதுல இருந்து ஒருத்தர் கீழே இறங்குறாருல போலீஸ்காரரு. அவர் பேர் தான் ரிக். அவர் தான் இந்த சீரிஸோட ஹீரோ. ரிக் என்ன பண்றாருன்னா கேஸ் பிடிக்கிறதுக்கு சிலிண்டர் இருக்கும்ல, அதை எடுத்துட்டு பக்கத்துல இருக்க கேஸ் பங்குக்கு போறாரு. அப்படி போற வழியில பார்த்தோம்னா அந்த இடத்துல நிறைய கார்கள் இருக்கு. சரி, யாராச்சும் மனுஷங்க உசுரோடு இருக்காங்களான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே போறாரு. ஆக்சுவலா யாருமே உசுரோடு இல்ல, எல்லாம் செத்து போய் தான் இருக்காங்க. அப்படியே நம்ம ரிக் மெதுவா அந்த கேஸ் பங்க்ல வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல நோ கேஸ் அப்படின்னு சொல்லி போர்டு போட்டிருக்கு. இதை பார்த்த ரிக் சரி ஓகே நம்ம நடந்துதான் போகணும் போலன்னு சொல்லி திரும்பி நடக்க ஆரம்பிக்க அதே சமயம் நம்ம ரிக்கு ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க ஒரு குட்டி பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கா. இதை பார்த்த நம்ம ரிக்கோ அந்த பொண்ணு கிட்ட நான் போலீஸ்காரன் தான், பயப்படாம என் பக்கத்துல வாமா அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த பொண்ணு அப்படியே மெதுவா திரும்பி பாக்குறா. திரும்பி பாக்குறப்பதான் நம்ம ஆளுக்கு தெரியுது அந்த பொண்ணு ஒரு மனுஷி கிடையாது, ஒரு ஜாம்பி அப்படின்னு சொல்லி. ரிக்க பார்த்து அந்த பொண்ணு அப்படியே மெதுவா ரிக்கு பக்கமா ஓடி வர ஆரம்பிக்க நம்ம ஆளு கையில இருந்த துப்பாக்கியை எடுத்து அந்த பொண்ணோட தலையிலேயே சுட்டு சாவடிச்சிடறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ரிக்கோட பாஸ்ட காமிக்கிறாங்க. பாஸ்ட்ல நம்ம ரிக்கோ அவரோட ஃப்ரெண்டு சைன் இருக்காருல்ல, அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்போ வாக்கி டாக்கில ஒரு திருடர்கள் குரூப் வந்து தப்பிச்சு வராங்க உங்க வழி, அதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லி சொல்ல நம்ம ஆளுங்களும் காரை எடுத்துட்டு அவங்களை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக போறாங்க. அப்படி போனவங்க கார் பஞ்சர் ஆக்கறதுக்கு ஆணியானியா இருக்கும்ல, அதை போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வழியா வந்த திருடர்களோட காரும் அது மேல ஏத்த அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிருது. இதை பார்த்த ரிக்கோ அங்க இருந்த போலீஸ் எல்லாருமே மெதுவா அந்த கார் பக்கத்துல போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த கார்ல இருந்து ரெண்டு குற்றவாளிகள் வெளியே வந்து போலீஸை பார்த்து சுட ஆரம்பிக்கிறாங்க. இதை எதிர்பார்க்காத ரிக்கோ அங்க இருந்த போலீஸ்காரங்க எல்லாரும் அவங்க மேல துப்பாக்கி சுடு நடத்த அதுல ஒரு புல்லட் ரிக்கோட வயித்துல பட்டு ரிக் அதே இடத்துல விழுந்துடுறாரு. இதனால அங்க இருந்த போலீஸ் எல்லாருமே ரெண்டு குற்றவாளியும் சுட்டு கொன்னுட்டு நம்ம ரிக்கு பக்கத்துல வந்து பாக்குறாங்க. சைன் ரிக்கு கிட்ட உனக்கு எதுவும் ஆகல இல்ல அப்படின்னு சொல்லி விசாரிக்க அதுக்கு நம்ம ஹீரோ ரிக்கோ எனக்கு எதுவும் ஆகல, ஆனா இங்க நடந்த விஷயத்தை பத்தி என்னோட ஒய்ஃப் லோரி கிட்ட எதுவும் சொல்லிடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த குற்றவாளிகள் ரெண்டு பேர் வந்திருப்பாங்கல்ல, ஆக்சுவலா இங்க ரெண்டு பேர் இல்லைங்க 3 பேர் போல. இப்பதான் இன்னொருத்தன் கார் கதவை திறந்துட்டு வெளியே வரான். அப்படி வந்தவன் துப்பாக்கியை எடுத்து நம்ம ரிக்கோட சோல்டர்லயே சுட செயின் கன்னை வச்சு அந்த குற்றவாளியை கொன்னுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ரிக்க பார்த்தோம்னா ரிக்க உயிருக்கு போராடிட்டு இருக்கான். நம்ம செயின் தான் அவனுக்கு வர்ற ரத்தத்தெல்லாம் அடைச்சு அவனை கஷ்டப்பட்டு காப்பாத்தி ஆஸ்பத்திரியில சேர்த்துறாரு. அப்படியே கட் பண்ணோம்னா இப்ப ரிக்க சீக்கிரம் ரெடி ஆகணும்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டு சைன் இருப்பார்ல, அவர் ஒரு பூ பொக்கையை கொண்டு வந்து கொடுத்து பார்த்துட்டு போற மாதிரி ஒரு சீனை காமிக்கிறாங்க. அதே சமயம் ரிக் மெதுவா கண்ணை முழிச்சு எந்திரிக்கிறாரு. அப்படி அவர் எந்திரிச்சு பார்க்கும்போது அவர் பக்கத்துல யாருமே இல்ல. என்னடா சைன் இவ்வளவு நேரம் நம்மகிட்ட பேசிட்டு தான் இருந்தா, எங்கடா அவனை காணோம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தோம்னா சைன் ஒரு ஃப்ளவர் பொக்கே கொண்டு வந்து கொடுத்துருப்பான்ல, அந்த பூவெல்லாம் வாடி போய் கிடக்குது. ஆக்சுவலா நம்ம ரிக் இவ்வளவு நாளா கோமால இருந்திருக்காரு. இவர் கோமால இருக்கும்போது இவர் ஃப்ரெண்டு ஷைன் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. அந்த விஷயம் எல்லாம் இப்ப இவர் கண்ணு முழிக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லி எவ்வளவோ கூட்டு பாக்குறாரு. யாருமே வராதனால ரிக் அந்த பெட்ல இருந்து மெதுவா எந்திரிச்சு அந்த ரூம் விட்டு வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல யாருமே இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல் பாக்குறக்கே ஒரு மாதிரி எல்லா பொருளும் கலைஞ்சு உடஞ்சு போய் கிடக்குது. இதை பார்த்த ரிக் அப்படியே மெதுவா நடந்து ரிசப்ஷனுக்கு வந்து தன்னோட வீட்டுக்கு போன் பண்ணலாம் சொல்லி போன் பண்ணி பாக்குறாரு. ஆக்சுவலா அங்க எந்த கம்யூனிகேஷன் லைனும் ஒர்க் ஆகல. இதனால சரி ஓகே நம்ம வெளியே போலான்னு சொல்லிட்டு எக்ஸிட் வழியா வெளியே போறதுக்காக வராரு. அப்படி அந்த டோர் கிட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு பொண்ணு இந்த மாதிரி கிடக்குறா. இத பார்த்து ரிக் பயந்துட்டு என்ன நடக்குது இங்கன்னு புரியாம அப்படியே பின்னாடி வேற வழியா வெளியே போலான்னு சொல்லி வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த சைடு வந்து பார்த்தோம்னா ஃபுல்லா கன் ஃபயர் பண்ணிருப்பாங்கல்ல, அதுக்கான அடையாளங்களும் ஃபுல்லா ரத்தமாவும் கிடக்குது. அப்படியே அந்த வழியா வந்தவர் ஒரு டோர் கிட்ட வராரு. அந்த டோர்ல இந்த கதவை யாரும் திறக்க வேண்டாம் அப்படின்னு எழுதி இருக்கு. இத பார்த்த ரிக் என்ன இது வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த கதவுக்குள்ள ஒரு கை வந்து அந்த கதவை திறக்க பாக்குது. இத பார்த்த ரிக் பயந்துட்டு நம்ம எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கும்ல, அதுல இறங்கி ஹாஸ்பிட்டலுக்கு பின்புறமா வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்தோம்னா 100 கணக்குல பணங்களை இப்படி கட்டி வச்சிருக்காங்க. இத பார்த்த நம்ம ரிக்கோ இங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாம ஒரு மாதிரி பயத்துல தான் குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு அவர் வீட்டு பக்கமா போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு சைக்கிளை பார்த்து இந்த சைக்கிளை எடுக்கலாம் ட்ரை பண்றாரு. அங்க இப்படி ஒரு ஜாம்பி அவர் அட்டாக் பண்ண வர அதை பார்த்த ரிக்கோ பயந்துட்டு சைக்கிளை எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. அப்படி போனவர் தன்னோட வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா தன்னோட மனைவி தன்னோட பசங்க யாருமே இல்லாததை பார்த்து தன்னோட குடும்பத்துக்கு ஏதோ ஆயிருச்சுன்னு சொல்லி போட்டு நம்மால் கதறி கதறி அழுக. அதே சமயம் வெளியே ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. இத பார்த்த ரிக் வெளியே வந்து பார்க்க அந்த இடத்துல ஒரு ஜாம்பி நடந்து வந்துட்டு இருக்கு. இத பார்த்த ரிக் அந்த ஜாம்பிக்கு கை காமிக்கிறான். ரிக்கு தெரியாதுல இது ஜாம்பியா மனுஷனான்னு சொல்லிட்டு. அதே சமயம் ரிக்கு பின்னாடி இருந்து ஒரு பையன் ரிக்க மூஞ்சி மேல அடிச்சு படுக்க போட்டுறான். அதுக்கப்புறம் அந்த பையனோட அப்பா வந்து அந்த ஜாம்பியை சுட்டு கொண்டுட்டு ரிக்கு கிட்ட வந்து உனக்கு இந்த அடி எப்படி பட்டுச்சு, ஏதாச்சும் நீ கடிச்சிருச்சான்னு சொல்லி விசாரிக்க ரிக் எதுவுமே பேசாம மயங்கி விழுந்துறாரு. அப்படியே கட் பண்ணோம்னா ரிக் மெதுவா கண்ணை முழிச்சு எந்திரிக்கிறாரு. ரிக் இப்ப எங்க இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அப்பா பையன் 2 பேர் வந்திருந்தாங்கல்ல, அவங்க வீட்டுல ரிக்க பெட்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ரிக் மெதுவா கண்ணை முழிச்சதை பார்த்து அப்பங்காரனும் உனக்கு இந்த அடி எப்படி பட்டுச்சு, உனக்கு யாராச்சும் கடிச்சிட்டாங்களான்னு சொல்லி விசாரிக்கிறான். அதுக்கு அவனும் இல்ல எனக்கு கண்ணை வச்சு சுட்டுட்டாங்க, அதனால நான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன், இப்பதான் நான் கண்ணை முழிச்சு எந்திரிச்சேன்னு சொல்லி சொல்ல அதுக்கு அப்பங்காரனும் சரி ஓகே நான் உன்னை ரிலீஸ் பண்றேன், நீ ஏதாச்சும் எங்களை அட்டாக் பண்ண பார்த்தீங்கன்னா உன்னை சுட்டு கொன்றுவோன்னு சொல்லி போட்டு அவனை கட்டி
வச்சிருந்ததெல்லாம் ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. ரிக் அப்படியே மெதுவா எந்திரிச்சு வந்து அந்த ஜன்னலை ஓபன் பண்ணி வெளியே பார்க்க போக அதுக்கு அப்பங்காரனும் அந்த ஜன்னலை ஓபன் பண்ணாத, நம்ம வீட்டுல வெளிச்சம் இருக்கிறத பார்த்துச்சுன்னா அந்த ஜாம்பிஸ் எல்லாம் இங்க வந்துருன்னு சொல்லி சொல்ல நம்மளும் ஜன்னலை ஓபன் பண்ணாம அப்படியே வந்து பக்கத்துல உட்கார்றாரு. அப்படி அவங்க அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போதே வெளியே ஒரு ஜாம்பி போய் அங்கிருந்து ஒரு கார் மேல மோதி இருக்கும். அதனால அந்த கார்ல இருந்து சவுண்ட் கேட்க அங்கிருந்த 3 பேருமே போய் ஜன்னல் வழியா மெதுவா எட்டி பாக்குறாங்க. அப்ப ஒரு சின்ன பையன் இருப்பான்ல, அவன் ஒரு ஜாம்பியை பார்த்துட்டு ஓடி போய் பெட்ல படுத்து அழுக ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அப்பங்காரனும் அந்த பையனை சமாதானப்படுத்திட்டு இருக்க ரிக் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். ஆக்சுவலா இந்த ஜாம்பி இருக்குல்ல, இதுதான் அந்த பையனோட அம்மா. ஏதோ ஒரு ஜாம்பி அட்டாக் பண்ணனால அவங்களும் ஜாம்பியா மாறிட்டாங்க போல. இதனாலதான் அப்பங்காரனும் பையனும் வேற இடத்துக்கு போகாம இங்கேயே இருக்காங்க. அப்படியே கட் பண்ணோம்னா அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. இப்ப அப்பங்காரனும் பையனும் ரிக்கும் அந்த இடத்துல இருந்து வெளியே வராங்க. ரிக் தங்கிட்ட இருந்த பேஸ்பால் பேட்டை வச்சு அந்த ஜாம்பி அடிச்சே சாவடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் இப்ப இவங்க ரிக்கோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரிக்கோட வீட்டுல அவங்க இறந்து போறதுக்கான ஏதாச்சும் தடயம் இருக்கான்னு தேடி பார்த்தா அப்படி எந்த தடையுமே அங்க இல்ல. அங்க இருந்து அவங்களோட ட்ரெஸ், ஃபேமிலி போட்டோஸ் இதெல்லாம் எடுத்துட்டு எங்கேயோ போயிருக்காங்க. இதை பார்த்த ரிக் என் ஃபேமிலி இன்னும் சாகல, அவங்க எங்கேயோ உயிர் வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க, அவங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொல்ல அதுக்கு அந்த அப்பங்காரனும் அந்த ஜாம்பிஸை பத்தி சில டீடைல்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ஜாம்பிஸ்க்கு சன்லைட் ஒத்துக்காது, அதனால பகல் நேரத்துல அதிகமா வெளியே வராது. ஆனா நைட் நேரத்தில் இந்த ஜாம்பிஸ் எல்லாருமே உணவை தேடி வெளியே வர ஆரம்பிப்பாங்க. அந்த டைம்ல நம்ம வெளியே இருந்தோம்னா கண்டிப்பா அந்த ஜாம்பிட்டு இருந்து தப்பிக்க முடியாது. இங்கிருந்து நீ வெளியே போகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ப்ரொடெக்ஷன், கன்னு எல்லாமே உனக்கு தேவைப்படும். இதெல்லாம் இங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரிக்கோ அதெல்லாம் எங்க கிடைக்கல எனக்கு தெரியும் சொல்லி போட்டு அப்படியே வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க இப்ப எங்க வராங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும்ல, அங்கதான் வராங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸுக்குலாம் ஆயுதம் கொடுப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு போய் கன்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரிக் என்ன சொல்றான்னா, நீயும் என் கூட வந்துட்டு நம்ம வெளியே போலாம்னு சொல்லி கூப்பிட அதுக்கு அப்பங்காரனோ தன்னோட ஒய்ஃபை விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ரிக்கோ, உன்னோட ஒய்ஃபை பார்த்துட்டு உன்னோட குழந்தையோட வாழ்க்கையை அழிச்சிடாத, இங்க எப்பவுமே நிலைமை ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்ல அதை கேட்ட அப்பங்காரனோ லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்டேஷன்ல இருந்த எல்லா கண்ணையும் எடுத்துட்டு வெளியே வராங்க. அப்போ ரிக் அப்பங்காரன்ட்ட இப்ப ஏதாச்சும் முடிவு எடுத்து என் கூட வரையான்னு சொல்லி கேட்க அதுக்கு அப்பங்காரன், நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், ஆனா நான் இப்போ கூட வரல, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன், எனக்கு இங்க சில வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரிக்கு கொடுத்த வாக்கி டாக்கியை வாங்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அதே சமயம் நம்ம ரிக்கு கூட வேலை பார்த்த ஒரு போலீஸ்காரன் ஜாம்பியா மாறி இருப்பான். அவன் அந்த சைடு வரதை பார்த்த ரிக் இவங்க எல்லாத்துக்கும் நாம தான் விடுதலை கொடுக்கணும்னு சொல்லி போட்டு அந்த போலீஸ்காரன் தலையிலேயே கன்னை வச்சு சுட்டு சாவடிச்சிடறான். இப்ப ரிக் அங்க இருந்து கிளம்பி எங்க போறான்னு சொல்லி பார்த்தோம்னா படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ஜாம்பியை பார்த்திருப்பான்ல, பாதி உடம்போட வரும்ல, அந்த ஜாம்பியை போய் பார்த்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த உலகத்துல தான் விடுதலை கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ஜாம்பியும் சுட்டு சாவடிச்சிடறான். அதுக்கப்புறம் ரிக் கார் எடுத்துட்டு அவனோட ஒய்ஃபும் மகனையும் தேடி போக ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது அந்த கார்ல கேஸ் இல்லாம நின்னு போயிருது. இந்த சீனை தான் நம்ம இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்லயே பார்த்திருப்போம். அதே சமயம் அந்த அப்பங்காரன் இருக்கான்ல, அவன் ரிக்கி கிட்ட இருந்து கன்னை வாங்கிட்டு போயிருப்பான்ல, அந்த கன்னை வச்சு அங்கிருந்து ஒரு ஜாம்பியை சுட்டு கொள்றான். அந்த சவுண்ட கேட்ட ஜாம்பிஸ் எல்லாம் அந்த இடத்துல வர அப்பங்காரனோ அவனோட ஒய்ஃபை பார்த்து குறி வச்சு சுடுறதுக்காக பாக்குறான். அப்படியே இந்த சீனியை கட் பண்ணோம்னா திரும்பியும் ரிக்கை தான் காமிக்கிறாங்க. காருக்கான கேஸ் எங்கேயுமே கிடைக்காதனால ரிக் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படி நடந்து போனவன் அங்கிருந்து ஒரு வீட்டுக்கு உள்ள போய் பார்க்கறான். அந்த வீட்டோட சொந்தக்காரங்க தங்களை தாங்களே சுட்டுட்டு செத்து போயிருக்காங்க. இதை பார்த்து ரிக்குக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. அதுக்கப்புறம் அப்படியே மெதுவா அந்த வீட்டுக்கு பின்னாடி போய் பார்த்தா ஒரு குதிரை உயிரோட நின்னுட்டு இருக்கு. இதை பார்த்த ரிக் அந்த குதிரையில ஏறி பக்கத்துல இருந்த சிட்டிக்கு போக ஆரம்பிக்கிறான். அந்த சிட்டியும் யாருமே இல்லாம ஒரு மாதிரி மயான அமைதியா இருக்கு. அப்ப அந்த சிட்டில சில ஜாம்பிஸ் எல்லாம் ரிக்கோ அந்த குதிரையும் வர சவுண்ட கேட்டு அப்படியே மெதுவா ரிக்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ஜாம்பினால ஓடில வர முடியாதுங்க. இந்த ஜாம்பி எப்பவுமே நடந்துதான் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணும். சோ இந்த ஜாம்பிக்கு வாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரும் இருக்கு. இதை பார்த்த ரிக்கோ அந்த ஜாம்பிஸ் எல்லாம் மெதுவா தானே வந்துட்டு இருக்குன்னு சொல்லி கண்டுக்காம அப்படியே சிட்டிக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் சிட்டிக்குள்ள போகும்போது ஒரு ஹெலிகாப்டர் போற சவுண்ட கேட்ட தன்னோட குதிரையை எடுத்துட்டு அந்த ஹெலிகாப்டர் சவுண்ட் கேட்ட இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. அப்படி போன ஒரு டேனிங்க திரும்பி பார்த்தா அங்க 100 கணக்கில் 1000 கணக்கில் ஜாம்பிஸ் இருக்கு. இதை எதிர்பார்க்காத ரிக் தன்னோட குதிரையை திருப்பி பின்னாடி போலாம்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் ஆல்ரெடி கொஞ்சம் ஜாம்பிஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கும்ல. இப்ப அந்த இடத்துல 1000 கணக்கான ஜாம்பிஸ் அந்த சைடு வருது. இப்ப ரிக்க சுத்தி ஃபுல்லா ஜாம்பிஸா இருக்க ரிக்கு என்ன பண்றதுனே தெரியாம ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்காரு. அப்ப அங்க பக்கத்துல இருந்த ஜாம்பிஸ் எல்லாருமே அந்த குதிரையை கடிச்சு குதற ஆரம்பிக்க நம்ம ரிக் அங்க இருந்து ஒரு பீரங்கிக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இருந்தாலும் ஜாம்பிஸ் அந்த பீரங்கிக்கு அடியும் வர அந்த பீரங்கிக்கு அடியில உள்ள போறதுக்காக ஒரு வழி இருக்கும். அதை ஓபன் பண்ணி உள்ள போயிடறாரு. உள்ள போய் பார்த்தோம்னா அங்கிருந்து ஒரு மிலிட்டரி வீரர் ஒரு ஜாம்பியா மாறி ஒரு அட்டாக் பண்ண வராரு. டக்குன்னு ரிக் கன்னை எடுத்து அந்த ஜாம்பியும் சுட்டு கொன்னுட்டு எப்படியாச்சும் நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை பார்க்கணும்னு சொல்லி அந்த பீரங்கிக்கு மேல் சைடு இருக்க டாப்பை ஓபன் பண்ணி வெளியே வராரு. அப்படி வெளியே வந்து பார்த்தா அந்த ஜாம்பிகளுக்கு நடுவுல தான் இவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து துப்பாக்கியில எடுத்து வந்திருப்பார்ல அந்த பேக் கிடக்குது. அதே சமயம் இவர் வெளியே வந்ததை பார்த்து அங்க இருந்த ஜாம்பிஸ் எல்லாம் பீரங்கிக்கு மேல் சைடு வந்து இவர் அட்டாக் பண்ண பார்க்க இவர் பீரங்கிக்கு உள்ள போய் லாக் பண்ணிக்கிறாரு. நாம இங்க இருந்து எப்படி தப்பிக்க போறோம்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் இதோட முடிக்கிறாங்க. செகண்ட் எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே சிட்டிக்கு வெளியே இந்த ஜாம்பி கிட்ட மாட்டாம வாழ்ந்துட்டு இருக்க ஒரு குரூப் ஆஃப் மக்களை காமிக்கிறாங்க. அந்த மக்களுக்கு நடுவுல நம்ம ரிக்கோட ஃப்ரெண்ட் ஒரு போலீஸ்காரன் இருப்பான்ல சைன், அவன் அங்க வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் கூட தான் நம்ம ரிக்கோட ஒய்ஃபும் அவனோட பசங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ரிக்கு இறந்து போயிட்டான்னு சொல்லி நினைச்சு லோரி சைன் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கா. இது தெரியாத நம்ம ரிக்கோ எப்படியாச்சும் தன்னோட ஒய்ஃபை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அந்த பீரங்கிக்குள்ள மாட்டிட்டு இருந்தவன் அங்கிருந்து
வெளியே போறதுக்கு ஏதாச்சும் வழி கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்கான். அப்ப அங்கிருந்து ஒரு வாக்கி டாக்கில ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. இத பார்த்த ரிக்கோ அந்த வாக்கி டாக்கி எடுத்து பேச ஆரம்பிக்கிறான். அப்போ ஆப்போசிட்ல பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எப்படியாச்சும் அந்த பீரங்கிலிருந்து வெளியே வந்து ஒரு 50 மீட்டர்ஸ் தாண்டிட்டீங்கன்னா நான் உங்களை காப்பாத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ரிக்கோ எந்த பக்கம் வரும்னு சொல்லி விசாரிக்கிறான். அதுக்கு அந்த ஆப்போசிட்ல பேசுறவங்க ஒரு வழி சொல்ல, ஆக்சுவலா என்னோட கன் பேக் நீங்க சொல்றதுக்கு நேர ஆப்போசிட்ல இருக்கு, அது எனக்கு வேணும், எப்படியாச்சும் அதை எடுக்கணுங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல பேசுறவங்க உன்னோட உயிர் தான் முக்கியம், அந்த கன் முக்கியம் இல்ல, நீ எப்படியாச்சும் ஒரு 50 மீட்டர் தள்ளி இந்த சைடு வந்தீங்கன்னா நான் உன்னை காப்பாத்திடுவேன்னு சொல்லி சொல்ல, நம்மால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பீரங்கிக்கு மேல கதவை திறந்துட்டு வெளியே வராரு. அப்ப அங்கிருந்து ஒரு ஜாம்பி அவரை பார்த்து அட்டாக் பண்ண வர கையில வச்சிருந்த ஒரு இரும்பை வச்சு அந்த ஜாம்பிக்கு வாயிலேயே கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து வெளியே வந்த நம்ம ரிக் அப்படியே மெதுவா அந்த 50 மீட்டர்ஸ் பார்த்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்ப அங்கிருந்த ஜாம்பிஸ் எல்லாம் ஒவ்வொன்றா ஒரு அட்டாக் பண்ண வர ரிக் தங்கிட்ட இருக்க கன்னை வச்சு ஒவ்வொரு ஜாம்பியா சுட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப டக்குன்னு ஒருத்தர் ரிக் இந்த சைடு வாங்கன்னு சொல்லி பிடிச்சி இழுக்கிறான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் அப்படியே போய் அங்கிருந்து ஒரு ஏணி மேல ஏறி அந்த ஜாம்பி கிட்ட மாட்டாம தப்பிச்சாங்க. நம்ம ரிக்க ஜாம்பிட்ட இருந்து காப்பாத்திருப்பான்ல, அவன் பேரு கிளென். அவங்க ரெண்டு பேரும் அந்த பில்டிங் மேல ஏறி ஒவ்வொரு பில்டிங்கா ஜம்ப் பண்ணி அங்க இருந்து ஒரு பில்டிங்க்கு வராங்க. அங்க வந்து பார்த்தோம்னா ரெண்டு ஜாம்பி இவங்களை அட்டாக் பண்ண வர கிளென் தங்கிட்ட இருக்க வாக்கி டாக்கி மூலமா உள்ள இருக்கவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றான். இதை கேட்ட அவங்களோ ரெண்டு பேர் ஃபுல் ப்ரொடக்ஷனோட வந்து அந்த ரெண்டு ஜாம்பியும் அடிக்க நம்ம ஆளுங்க அப்படியே அந்த பில்டிங்ல ஓடிடுறாங்க. அதே சமயம் இந்த ஜாம்பி அடிச்சிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும், அவங்களும் உள்ள வர அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு பொண்ணு நம்ம ரிக்கு மேல கன்னை வச்சு இங்க இருக்க நம்ம எல்லாருமே சாக போறோம், அது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் சொல்லி சொல்ல நம்ம ரிக்குக்கு ஒண்ணுமே புரியல. ரிக்கோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்க அங்க இருந்தவங்கள ரிக்க ஒரு இடத்துக்கு கூட்டு போய் காமிக்கிறாங்க. அங்க போய் பார்த்தோம்னா நிறைய ஜாம்பிஸ் அந்த பில்டிங் குள்ள வர்றதுக்காக அந்த டோரை தட்டிக்கிட்டே இருக்காங்க. இத பார்த்த ரிக்கோ எப்படி இது நடந்துச்சு சொல்லி கேட்க, நீ இந்த ஸ்ட்ரீட்ல கன் ஃபயர் பண்ணனால எல்லா ஜாம்பிஸும் இந்த வீதிக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு, நாம இங்க இருந்து சீக்கிரம் தப்பிக்காட்டி இந்த ஜாம்பிஸ் எப்படியாச்சும் இந்த கண்ணாடி உடைச்சிட்டு உள்ள வந்துரும் சொல்லி சொல்ல, அதே சமயம் யாரோ துப்பாக்கியால சுடுற சவுண்ட் கேக்குது. இத கேட்ட அங்க இருந்தவங்களும் எல்லாரும் மாடிக்கு போய் பாக்குறாங்க. அப்போ ஒருத்தர் ஸ்னைப்பரை வச்சு அங்க இருக்க ஒவ்வொரு ஜாம்பியா சுட்டு கொன்னுட்டு இருக்கான். இத பார்த்து அவங்கள ஒருத்தன், எதுக்காக நீ இப்ப புல்லட்டை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, நம்மட்ட கன்னு கம்மியா தான் இருக்கு, நீ இப்படி விளையாட்டுத்தனமா ஒவ்வொரு ஜாம்பியா சுட்டு கொன்னுட்டு இருந்தீங்கன்னா நம்ம இங்க இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்ல, இத கேட்ட அந்த அகராதி பிடிச்சவனும் டீம் லீடர் சொல்றதா எல்லாரும் கேட்கணும், இந்த டீமுக்கு லீடர் கிடையாது, சரி வா இப்ப நீ நானும் சண்டை போடலாம், யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை புடிச்சு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடறான். அதே சமயம் நம்ம ரிக் உள்ள போக நம்ம ரிக்குக்கும் வாயிலேயே பொக்குன்னு ஒரு அடி கொடுத்துறான். அதுக்கப்புறம் திரும்பவும் அவனை புடிச்சு அடிக்க ஆரம்பிக்க ஒரு கட்டத்துல தங்கிட்ட இருந்த கன்னை எடுத்து எல்லாத்தையும் காமிச்சு மிரட்டி, சரி எல்லாரும் ஓட்டு போடுங்க யார் லீடர்னு சொல்லி தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்திட்டையும் கன்னை காமிச்சு நான் லீடரா நிக்கிறேன், யார் எனக்கு ஓட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அங்க இருந்த எல்லாருமே பயந்துட்டு இவனுக்கு ஓட்டு போட, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, நான் தான் உங்களோட பாஸ், நான் சொல்றதா நீங்க எல்லாரும் கேட்கணும், நீ வேற ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களான்னு சொல்லி சொல்ல, அதே சமயம் நம்ம ரிக் ஆமான்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலேயே ஒரு குத்த போட்டு படுக்க போட்டாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்த ஒரு ஹேண்ட் காப்பை எடுத்து அங்க இருந்த ஒரு பைப்ல அவனை லாக் பண்ணி விட்டுறாரு. அதுக்கு அந்த அகராதி பிடிச்சவனும், போலீஸ்காரங்க எப்பவுமே அவனுங்க தான் முன்னாடி இருக்கும்னு சொல்லி நினைப்பானுங்க, அதே மாதிரிதான் இவனை நீங்க தலைவரா ஏத்துக்கிட்டீங்கன்னா இவன் உங்க எல்லாத்து மேலயும் மிளகா அரைச்சிட்டு போயிருவான்னு சொல்லி சொல்ல, அதுக்கு ரிக்கோ நான் ஒண்ணு போலீஸ்காரனா வரல, என்னோட ஒய்ஃபையும் என்னோட குழந்தையும் தேடி வந்திருக்க ஒரு நார்மல் மனுஷன் தான் நானு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த அடி வாங்கி இருப்பான்ல அவன் கையில இருந்த வாக்கி டாக்கியை வச்சு யாருக்கோ லைன் கிடைக்குமான்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதே சமயம் அங்க வந்த கிளென் அந்த ஜாம்பிகளை எப்ப வேணாலும் உடைச்சிட்டு உள்ள வரலாம், நாம எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லி சொல்ல, அப்ப அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டுருக்கால அவன் என்ன சொல்றானா, நான் ஒரு இடத்த பாத்திருக்கேன் வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லி கூட்டு போய் காமிக்கிறான். ஆக்சுவலா அந்த இடம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபாரின் எல்லாம் வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த தண்ணி வடியறதுக்காக ஒரு டிரைனேஜ் சிஸ்டமே தனியா உருவாக்கி இருப்பாங்க. அந்த வழியா போனோம்னா அந்த தண்ணி எல்லாமே அங்க இருக்க கடல்லையோ ஆத்துலயோ போய் கலக்கும், நாமளும் இதுக்குள்ளேயே போனோம்னா இந்த சிட்டியை விட்டு வெளியே போயிடலாம் சொல்லி சொல்ல, அதுக்கு அங்க இருந்தவங்களோ சரி ஓகே இது ஒரு நல்ல ஐடியா தான், பட் இதுக்குள்ள ஜாம்பிஸ் இருந்தா என்ன பண்றது, யாராச்சும் ஒரு ஆள் போய் உள்ள போய் பாத்துட்டு வரலாம் சொல்லி சொல்ல, கிளென் நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் ரிக்கு நானும் உங்க கூட வரேன்னு சொல்லி சொல்ல, இல்ல வேண்டாம் நீங்க இங்க இருந்து மத்தவங்களை பாத்துக்கங்க, நானும் இன்னொருத்தரும் போறேன்னு சொல்லி போட்டு அங்கிருந்து ஒருத்தனை கூப்பிட்டு நம்ம கிளென்னும் அவனும் அந்த டனலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உள்ள போனவங்க கொஞ்சம் தூரம் போய் பார்த்தோம்னா டக்கு அங்க இருந்த ஜாம்பிஸ் எல்லாம் இவங்க அட்டாக் பண்ண பாக்குது. ஆனா இடையில ஒரு கம்பி இருந்தனால இவங்க சேஃபா தப்பிச்சிடறாங்க. இந்த பிளான் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லி இவங்க மேல வர, அதே சமயம் இந்த ஜாம்பிஸ் எல்லாம் அந்த கண்ணாடியை தட்டிட்டு இருந்துச்சுல்ல, மொத்தம் 2 கண்ணாடி இருக்கும், அதுல ஒரு கண்ணாடியை உடைச்சிட்டு இந்த ஜாம்பிஸ் எல்லாம் உள்ள வந்து இன்னொரு கண்ணாடியை பிடிச்சு தட்ட ஆரம்பிக்குது. இதை பார்த்து அங்க இருந்தவங்களோ நம்ம எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிக்கணும், இல்லைன்னா இந்த ஜாம்பிக்கு நம்ம இரையாயிருவோம் சொல்லி சொல்லிட்டு இருக்க, அதே சமயம் நம்ம ரிக்குக்கு ஒரு ஐடியா வருது, அந்த ஜாம்பிஸ் எல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்குது, நம்மளோட ரத்தத்தோட வாசம் அதுக்கு தெரியுது, சோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட உடம்பு மேல அந்த ஜாம்பியோட ரத்தத்தை தேய்ச்சிட்டோம்னா அதுக்கு நம்ம வாசமே வராது இல்ல, இதை நம்ம வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி சொல்ல, அங்க இருந்தவங்களுக்கு வேற ஆப்ஷனும் இல்ல. அதனால கிளென்னூருக்கு இந்த பில்டிங்க்கு வரப்போ ஒரு ஜாம்பி அடிச்சு கொண்டிருப்பாங்கல்ல, அந்த ஜாம்பியை உள்ள இழுத்துட்டு வந்து அந்த ஜாம்பியை கண்டந்துண்டமா வெட்டி அந்த ஜாம்பியோட உடம்புல இருக்க ரத்தம் சதை கிதை எல்லாத்தையுமே தங்களோட ட்ரெஸ் மேல அப்பிட்டு ரிக்கும் கிளென்னும் வெளியே வராங்க. ஆக்சுவலா அவங்க இப்ப எதுக்கு வெளியே வராங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க இருக்கிறதுல ஏதாச்சும் ஒரு வண்டி ஓடுச்சுன்னா அந்த வண்டியை எடுத்துட்டு நம்ம எல்லாரும் இங்க தப்பிச்சு போயிடலாம் சொல்லிட்டு வெளியே வராங்க. அப்படி அவங்க வெளியே வந்தவங்க ஒரு ஜாம்பி பக்கத்துல போறாங்க. ஆக்சுவலா அந்த ஜாம்பிக்கு இவங்களோட ரத்த வாசம் வராதனால அந்த ஜாம்பி இவங்களை பார்த்துட்டு எதுவுமே பண்ணாம அப்படியே அந்த சைடு போக ஆரம்பிச்சிருது. இதே சமயம் உள்ள இருந்தவங்க எல்லாம் மாடிக்கு ஓடி வந்து வெளியே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த அகராதி பிடிச்சவனும், அந்த போலீஸ்காரன் எதுக்கு வெளியே அனுப்புனீங்க, நீ லாக் பண்ணி வச்சிருக்கா, இந்த சாவி அவன்கிட்ட தானே இருக்கும், அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சு
ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்க அதுக்கு அடி வாங்கி இருப்பான்ல அவன் அந்த சாவியை எடுத்து அவன் முன்னாடி காட்டுறான். இதை பார்த்து அந்த அகராதி பிடிச்சவனோ என்னை இங்கிருந்து ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி சொல்ல அடி வாங்கினவனோ எதுவும் பேசாம அமைதியா உட்காந்துக்கிறான். அதே சமயம் வெளியே போன நம்ம பசங்க அந்த ஜாம்பியோட கூட்டத்துல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்து எந்த ஜாம்பிக்கும் சந்தேகம் வராத மாதிரி நடந்து அங்கிருந்து ஒரு கார் பார்க்கிங்க்கு போறாங்க. அதே சமயம் அந்த அடி வாங்கினவன் தன்னோட வாக்கி டாக்கி மூலமா யாருக்காச்சும் லைன் கிடைக்குமான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பான்ல. இப்போ அவனுக்கு ஒரு லைன் கிடைக்குது. ஆக்சுவலா அவங்க பேசுறது இவனுக்கு கேட்கல, பட் இவன் பேசுறது அவங்களுக்கு கேக்குது. யாருக்கும் சொல்லி பார்த்தோம்னா ஊருக்கு வெளியே நம்ம ரிக்கோட ஃப்ரெண்ட் ஷைன் அவனோட வைஃப் எல்லாம் வாழ்வாங்கல்ல அந்த இடத்துல இருக்க வாக்கி டாக்கில இவன் பேசுறது கேக்குது. ஆக்சுவலா இங்க இருக்க குரூப் அங்க இருக்க குரூப் ஒட்டுக்கா இருந்திருப்பாங்க போல. அவங்க எப்படியோ தப்பிச்சு இங்க இருந்து ஊருக்கு வெளியே போயிட்டாங்க. இவங்கனால இங்க இருந்து தப்பிக்க முடியாதனால இவங்க இப்ப இந்த சிட்டிக்குள்ளேயே மாட்டிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அடி வாங்கினவன் அந்த வாக்கி டாக்கில என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, யாராச்சும் இதை கேட்டீங்கன்னா எங்களை வந்து காப்பாத்துங்க. சரி நீ இதை கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு எங்களை வந்து காப்பாத்து. இப்போதைக்கு நாங்க சேஃபான பிளேஸ்ல தான் இருக்கோம். ஆனா இதுக்கு மேல இருக்க முடியுமான்னு தெரியல. எப்படியாச்சும் எங்களை காப்பாத்துன்னு சொல்லி சொல்ல அதே சமயம் நம்ம செயின் இருக்க இடத்துல இருந்து பேச ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க பேசுறது இங்க இருக்க நம்ம பசங்களுக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்குது. அப்புறம் அந்த காலும் டிஸ்கனெக்ட் ஆக ஊருக்கு வெளியே இருந்தவங்களோ நம்ம எப்படியாச்சும் ஊருக்குள்ள போய் அவங்களை காப்பாத்தணும்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ஷேன் என்ன சொல்றானா, இல்ல வேண்டாம் நம்ம ஊருக்குள்ள போனோம்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்புறம் இங்க இருக்கவங்களோட உயிருக்கும் ஆபத்து வந்துடும். அதனால நம்ம யாரையும் காப்பாத்துறதுக்காக எதுக்காகவும் ஊருக்குள்ள போக மாட்டோம்னு சொல்லி சொல்ல இந்த சீன் அப்படியே கட் பண்ணோம்னா இப்ப நம்ம பசங்க வெளியே நடந்து போயிட்டு இருந்தாங்கல்ல அவங்கள காமிச்சோம்னா அவங்க அப்படியே மெதுவா அந்த ஜாம்பிகளுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. இதனால அவங்க மேல இருந்த அந்த ஜாம்பியோட ரத்தம் எல்லாம் போய் அவங்களோட ரத்தத்தோட வாசம் அந்த ஜாம்பிக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருது. அப்ப அங்கிருந்து ஒரு ஜாம்பி நம்ம ரிக்க அட்டாக் பண்ண வர கையில வச்சிருந்த ஒரு கோடாரிய வச்சு அதோட தலையிலேயே அடிச்சு பொளந்துறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்த ஜாம்பிஸ் எல்லாருமே இவங்களை அட்டாக் பண்ண வர இவங்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி வர ஒவ்வொரு ஜாம்பியும் கொன்னுட்டு அங்கிருந்து ஒரு கார் பார்க்கிங்குள்ள ஜம்ப் பண்ணி போயிடுறாங்க. இருந்தாலும் அந்த ஜாம்பிகளா விடாம இவங்களை அட்டாக் பண்ண வர அங்கிருந்து ஒரு வேனை எடுத்துட்டு இவங்க அந்த ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இங்க நடக்கிறதெல்லாம் மேல இருந்து பார்த்துட்டு இருந்தவங்களோ இவங்க என்ன நம்மளை பார்த்து வராம இவங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாங்க. ஒருவேளை இவங்க நம்ம விட்டுட்டு போயிருவாங்களோன்னு சொல்லிட்டு மேல இருக்கவங்க எல்லாம் பதறிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ரிக்கும் கிளென்னும் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாம்பிஸே இல்லாத ஒரு இடத்துக்கு போய் ஒரு காரோட கண்ணாடியை உடைச்சு அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணனும் வீல் வீல்னு ஒரு மாதிரி சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. இதை கேட்ட கிளென்னோ இந்த சவுண்டோட நம்ம அந்த ஜாம்பி கிட்ட போனோம்னா அந்த ஜாம்பிகளை நம்மளை துரத்த ஆரம்பிச்சிருமே என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்க அதுக்கு ரிக்கோ அதுதான் நமக்கு வேணும். நீ இந்த காரை எடுத்துட்டு முன்னாடி போ. ஜாம்பிஸ் எல்லாம் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரும். அந்த கேப்ல நான் போய் அவங்க எல்லாத்தையும் காப்பாத்தியறேன்னு சொல்லி சொல்ல நம்ம கிளென்னோ சரி நல்ல ஐடியா தான் சொல்லிட்டு இப்போ அவங்க ரெண்டு பேரும் அவங்க இருந்த சூப்பர் மார்க்கெட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ரெட் கலர் கார்ல இருந்து வர சவுண்ட் கேட்ட எல்லா ஜாம்பிஸும் அந்த காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. அதே சமயம் மாடியில இருந்த நம்ம ஆளுகளும் அப்படியே கீழே ஓடி வராங்க. அப்ப அந்த அகராதி பிடிச்சவனும் காய்ஸ் என்னை இங்க விட்டுட்டு போயிடாதீங்க என்னையும் கூட்டு போங்கன்னு சொல்லி சொல்ல அங்க இருக்க யாருமே இவனை கண்டுக்காம கீழே ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த அடி வாங்குவான்ல அவனை பார்த்து தயவு செஞ்சு என்னை காப்பாத்த நீங்க விட்டுட்டு போயிடாத. அந்த ஜாம்பிஸ் எல்லாம் வந்துச்சுன்னா என்னை இங்கேயே கடிச்சு கொன்றுங்க. எனக்கு அந்த ஜாம்பியா மாறக்கு விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு என்னை காப்பாத்துன்னு சொல்லி சொல்ல அடி வாங்கணும். சரி ஓகே அவனை கழட்டி விடலாம் சொல்லிட்டு ஓடி வரான். அப்படி ஓடி வரும்போது அங்கிருந்து ஒரு பேக் தட்டி விட்டு கீழே விழுந்துறான். அப்ப அந்த ஹேண்ட் கப்பை கழட்டுறதுக்கு சாவி வச்சிருப்பான்ல அந்த சாவி அப்படியே பறந்து போய் அங்கிருந்து ஒரு ஹோல்ஸ்குள்ள விழுந்துருது. இதை பார்த்து அந்த அகராதியை பிடிச்சவனும் இவனை கெட்ட வார்த்தையில திட்ட இவன் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி போட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறான். அப்படி ஓடி போறவன் சும்மா ஓடி போகாம அந்த மாடிக்கு எந்த ஜாம்பி வர முடியாத மாதிரி நல்லா செயினை போட்டு கட்டி பூட்டி வச்சுட்டு போயிடுறான். அப்படியே கீழே வந்தோம்னா ரிக்கு கரெக்டா அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்ட இவங்களும் அந்த செட்டரை ஓபன் பண்ணிட்டு அந்த வண்டியில ஏறி அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அவங்க அங்கிருந்து தப்பிச்சு வண்டியில போயிட்டு இருக்கும்போது அந்த அடி வாங்கினவன் என்ன சொல்றான்னா, நான் அந்த அகராதி பிடிச்சவன காப்பாத்துறதுக்கு தான் பார்த்தேன். ஆனா சாவி அங்கிருந்து ஒரு ஹோல்ஸ்ல விழுந்துருச்சு. என்னால அவனை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி சொல்ல அங்க இருந்த எல்லாருமே எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த ரெண்டாவது எபிசோட இந்த இடத்துல முடிக்கிறாங்க. நம்மளோட அடுத்த வீடியோல அடுத்த 2 எபிசோட பாத்திரலாம். ஓகே கைஸ், பை.